தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அன்பாக்சிங் ஒரு ஞாபகம் இருக்குமா என்னது தெரியல, பட் இருந்தாலும் ஸோ இதை பார்த்து ஞாபகம் வரும். ஸோ இதான் அந்த மேட்ரிக்ஸோட சாலிட் எஸ்எஸ்டி. ஸோ எஸ்எஸ்டி அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த எஸ்எஸ்டியை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இதுதான் எடுத்த வீடியோ போடணுமே, ஸோ டைம் கிடைக்கல இன்றைக்கி போடலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி ஒர்த்தாக இந்த வீடியோ எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் எப்படி போடுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நார்மல் ஸ்டெப்பு நான் அதாவது லேப்டாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து உள்ளே போயிடுறேன். ஸோ ஓகேவா, உள்ளே போயிட்டு எப்படி மாட்டணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அந்த ஓப்பன் பண்ணுறதை காமிச்சாச்சு, இந்த வீடியோலையும் காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். பட் இது எப்படி போடுறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்குமே மனசில் ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ இந்த எஸ்எஸ்டி தான் நம்ம அவசியமாக கவர்மெண்ட் லேப்டாப் போடணுமா அப்படின்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக இதை போடணுன்றது அவசியம் கிடையாது. பட் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் இதை செலக்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இதை விட ஹை பட்ஜெட்லாம் இன்னும் இருக்குது, பட் அதுவும் நல்லா இருக்கும். பட் லோ பட்ஜெட்டில் இதுதான் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நான் பை பண்ணிட்டேன். ஸோ பை பண்ணி அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு. ஸோ இதை எப்படி லேப்டாப்பில் மாட்டுறது அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம். இன்ட்ரோ முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இது எப்படி மாட்டுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க மாட்டுறதை பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட மேலே இருக்கிற டாப். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் காட்டுறேன். ஸோ மேலே என்ன இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் நீங்கள். இங்கே பார்த்ததுக்கப்புறம் ஸோ நம்ம ஹார்ட் டிஸ்க் இதில் எது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் யோசிக்க தோணும். ஸோ நான் முதல்ல காட்டுறது பார்த்தீங்கன்னா இது ஹீட் சைக் பிங்க்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பேசிக்கலாக அந்த ஹீட்டை வென்டிலேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒய்ஃபை டிரைவ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒய்ஃபை டிரைவில் அந்த கோடு போகும். ஸோ இது வந்து பேட்டரின்னு சொல்லுவாங்க. இது பயோஸ் யூஸ் ஆகிறது. அதேமாதிரி ஒரு டைமை பார்த்தீங்கன்னா இதை கீப் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேமு. ஸோ ரேம் நான் கழட்டி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு 4 GB ஆஃப் ரேமு. இது எந்த பிராண்டுன்றது அவங்க மென்ஷன் பண்ணல. பட் எப்படினாலும் இது ஒரு சைனீஸ் கம்பெனி தான். ஸோ அது மட்டும் கன்ஃபார்மு. ஸோ ஓகே, இது வந்து ஒரு 4 GB ஆஃப் ரேம். அதை தான் நான் இந்த இடத்த மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா இதை நம்ம முதல்ல அங்கேயே வச்சிடலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஓ இருங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா லைட்டாக தள்ளினா உள்ளே போயிடும். ஸோ அடுத்து நம்ம ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்றத கேட்குறோம். ஸோ எல்லா பாட்டையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா 2 சைடும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த பாட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிடி டைவ் மாட்டுறதுக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க. பட் சிடி டைவ் நம்ம மாட்ட முடியாது. ஸோ சில இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக இந்த இடத்துலேயே ஹார்ட் டிஸ்க் நம்ம போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் கொடுக்கல. பிகாஸ் இதில் சிடி டைவ் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொடுக்கல. பட் ஹையன் பட்ஜெட் டிவைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹையர் லெவலில் இருக்க லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ நான் கழட்டுற மாதிரி கழட்டாதீங்க. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி நிறைய எது ஓப்பன் பண்ணி பழகுனதுனால நான் இப்படி டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சின்ன டூல் மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. டூலை வச்சுட்டு நீங்கள் அதை கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். தப்பாக ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிப் பார்த்திங்கன்னா பிய்யறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஸ்டிப் பிஞ்சால் ரொம்ப காசு ஆகும். அதை இப்பயே சொல்லிட்டேன். ஓகேவா, அந்த ஸ்டிப்பை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். 100% சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களால் டக்குன்னு ரிமூவ் பண்ணுறது பார்த்து கவனமாக. நான் ஏன் திரும்பி சொல்கிறேன்னா இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணுறது போது ரொம்ப ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சைடில் 2 நட்டு இருக்குது. ஸோ அந்த நட்டையும் நம்ம சேர்ந்து ரிமூவ் பண்ணோம். அந்த நட்டை பார்த்திங்கன்னா நம்ம இருங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் நான் எங்கே வச்சேன். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல அந்த நட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ பொறுமையாக ஒவ்வொன்றா பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் முதல்ல ஸ்டாப்பே ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்கள் பெஸ்ட்டு தான். ஏன்னா ஸ்டாப் வந்து அதை பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ அது ஒரு பெட்டரான விஷயம். அதனால் நான் முதலே நட்டை கழட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரிமூவ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்றது தெரியாது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். ஓகேவா. ஓகே, இது ரிமூவ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒன்று இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸ்டாப் ரிமூவ் பண்ணும்போது பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஸ்டாப் ஒன் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணுறோம். இதே மாதிரி அந்த சைடில் ஒரு ஸ்டாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப்பையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறணும். அதாவது 2 ஸ்டாப் கொடுத்துருப்பானுங்க. நீங்கள் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லேருந்து ஒரு ஸ்டாப்பு. ஸோ முடிஞ்சால் 2யுமே ரிமூவ் பண்ணிட்டு முதல்லேருந்து மாட்டுற மாதிரி கூட பார்த்துக்கோங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதில்ல. எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ 2 இதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 அதாவது மேக்ஸிமம் இதில் பார்த்திங்கன்னா 2 இது கொடுத்துருப்பாங்க.
அந்த 2 இதையும் நம்ம மாற்ற போகிறோம். அதாவது 2 நட்டு இருக்கும். ஸோ அந்த 2 நட்டையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தான் டக்குன்னு ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த சைடில் ஒரு நட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் ஒரு நட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் கேபிள்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதனால தான். ஓகேவா? ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன செய்யலாம், இந்த சைட்லேருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒரு நட்டு இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேர்த்து ரிமூவ் பண்ணுவோம். இந்த நட்டை ரிமூவ் இருங்க, வரமாட்டேன்து. ஓகே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 3 நட்டு, கரெக்டாக 3 நட்டு ரிமூவ் பண்ணிக்கோ. இது கூட சேர்த்து 4 நட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 4 நட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன நான் இல்லை. ஸோ பட் இருந்தாலும் 4 நட்டு இருக்குது. ஸோ 4வது நட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூஎஸ்பி ஹப்போட சேர்ந்துருக்கும். ஸோ அந்த யூஎஸ்பி ஹப்போட சேர்த்து நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே ஜஸ்ட்டு இழுங்க, பிடிங்கிறாதீங்க, இழுங்க. ஸோ இழுத்தாதான் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இது வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது. டேரெக்டாக நம்ம எஸ்எஸ்டியை போட முடியாது. இன்னும் ஒரு மெத்தட் இதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஹச்டிடியில் கொடுத்துருக்க கேஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ எப்போயுமே அது மேலே ஒரு கேஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அதில் இருக்கிற கேஸை பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டிக்கு போடணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்டு இந்த சைடில் 4, அந்த சைடில் ஐ திங்க் 4, அதான் மொத்தமே 4, 6 இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில. 6 நட்டு இருக்கும். ஸோ அந்த ஆமாம் 6 நட்டுன்னு தான், சரியாக தெரில எனக்கு எத்தனை நட்டுன்னு. பட் நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இந்த சைடில் இருக்க நட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. அதேமாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த சைடில் ஒரு நட்டு இருக்கும். அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைடில் இருக்கா? ஸோ இந்த சைடு, அப்புறம் கீழே அந்த சைடு. ஓகேவா? இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இந்த கேஸோடு தான் போகணும். கேஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அது எஸ்எஸ்டி ஸ்டேபிலிட்டி, அதாவது அந்த இடத்துல வைக்கும்போது அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதை கூட ஸ்கிப் பண்ணியிருந்துக்கலாம்னு நினச்சேன். பட் எல்லாமே உங்களுக்கு டெஃபினிஷனாக காட்டணுமே அப்படின்றதுக்காக தான் இதை காமிச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா ஹார்ட் டிஸ்க்ன்றது ரொம்ப மெயினான ஒரு பார்ட். ஸோ அதையும் நீங்கள் பொறுமையாக தான் பண்ணணும். ஓகேவா? இருங்க, இப்போ நான் நட்டை மாற்றிட்டு வந்தேன். ஏன்னா அந்த நட்டு நல்லா ஸ்டக் ஆகிருந்துச்சு. சில நட்டு இந்த மாதிரி ஸ்டக் ஆகிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் எண்ணெய் ஊற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. பட் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியே பாருங்கள். டிஃப்ரெண்ட் நட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆர்டர் இஷ்யூவில் அப்படி தான் இருக்கும். மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங்கில் சில நேரத்தில் ஓவராக டைட்டாக இருக்கும், சில நேரத்தில் லூஸாக டைட்டாக இருக்கும். அதனால தான் தடவை வாங்கினோடனே ஒரு தடவை சர்வீஸ் விட்டணும்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும். பட் ஓஎஸ் சேஞ்ச் பண்ண வேணாம்னு அவங்ககிட்டே சொல்லுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்புறவங்களாக இருந்தால் கொடுங்க, இல்லைனா கொடுக்க வேணாம். ஓகேவா? இது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷான டிவைஸ்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு தடவை கூட சர்வீஸ் விடலை. அதனால தான் இப்படி இருக்குது. ஏன்னா நான் கழட்டும் போதே நிறைய நட்டு அங்கங்கே நல்லா அடைச்சி போய் இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெட்டரான விஷயம் தான். இருந்தாலும் இப்படி இருக்க தான் பெஸ்ட்டு. ஏன்னா அடுத்தவங்க பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். அதனால தான். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். இருங்க. ஓகே, இன்னும் ஒரு நட்டு மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இந்த கடைசி நட்டு. இது வர்றதையும் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 சைடில் இருக்க நட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க கேஸ் அப்படியே கழட்டுங்க. தைரியமாக நீங்கள் கழட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டெப்பை பொறுத்தவரைக்கும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. கழட்டிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். அப்படியே அதை எஸ்எஸ்டிக்கு போடுங்க. ஸோ எஸ்எஸ்டிக்கு போட்டுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அந்த ஹார்ட் டிஸ்க்கை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க எஸ்எஸ்டி எடுத்து போட்டுக்கோங்க. அதை எஸ்எஸ்டியில் அந்த கேஸ், ஸோ அதை எடுத்து மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ கரெக்டான, அதாவது இந்த சைடில் மாட்டணுமா அந்த சைடில் மாட்டணுமான்றது கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாட்டிட்டு நீங்கள் மாற்றுறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா நீங்கள் நட்டு இந்த இடத்துல போட்டுறணும். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா அதை போட்டுற மாதிரி காமிக்கிறவங்களேன். ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நட்டு போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் இப்படி போடணும். நான் போடுறேன்றதுனால நீங்களும் இப்படியே போட்டுறக்கூடாது அந்த நட்டை. ஸோ நான் இப்போ திரும்பி எடுத்துருவேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நட்டு அந்த இடத்துல நட்டு இன்சர்ட் பண்ணியே ஆகணும், பண்ணி தான் ஆகணும். அப்படியா? ஓகே, நட்டை பார்த்திங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல ஸ்க்ரூ பண்ணி முடிக்கட்டும். ஓகேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். ஓகே, வேறு என்ன இதில் சொல்லணுன்னா, முக்கியமாக அது ரிப்பன் கேபிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்தீங்கன்னா நீங்கள் திரும்பி எஸ்எஸ்டி மாற்றும் போது அந்த ஹார்ட் டிஸ்க் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோவும் இருக்குது. அதை நான் ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இல்லைன்னா நான் கண்டிப்பாக ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டை நான் செய்ய பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஆகிட்டுருக்கு. ஸோ 2 சைடு ஸ்க்ரூ பண்ணிட்டேன். தென் 3rd சைடு நான் இப்போ ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்கேன். முடியட்டும், ஸ்க்ரூலாம் முடிஞ்சு பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஹார்ட் டிஸ்க்கு எல்லாத்துலேயுமே கரெக்டாக நட்டெல்லாம் ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அதை எடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த
பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே இடத்துல அந்த ரிப்பன் கேபிள்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் எல்லா எடுத்த இடத்துல அதே மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா அது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் நீங்கள் பொறுமையாக செய்யுங்க. அதாவது ஸ்டிக் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், பட் அதையும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி. ஸோ எஸ்எஸ்டி நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஸோ பின்னாடி வச்சுட்டு அந்த பேட்டரியை முதல்ல கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இது ஒர்க் ஆகுதா அப்படின்றத முதல்ல செக் பண்ணணும் அல்லவா. ஸோ அதனால் நம்ம போட்டாச்சு. ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ நான் கீபோர்டை மாட்டிட்டேன். இது வந்து பாதியில் ஸ்கிரிப்டில் நடந்தது, ஓகேவா, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணதில் நடந்தது, ஓகேவா. இப்போ நான் லேப்டாப் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணும்போது முதல்ல ஆன் ஆகுதான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா பேட்டரிஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே, இப்போ இப்படி என்ன ப்ரோ இப்படி வருது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஏன்னா இன்னும் நம்ம இந்த எஸ்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்னும் அதில் நம்ம கொண்டு வரல. இதில் தான் நம்மளோட ஓஎஸ் இருக்குது. நம்ம கொடுத்துருக்க எஸ்எஸ்டியில் இன்னும் ஓஎஸ் போடலை. ஸோ நம்ம ஓஎஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலான டிவைஸ் மாதிரியே யூஸ் ஆகும், இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் ஆகும். நார்மலாக யூசேஜ் பண்ணும்போது இதை விட அது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த அவெஞ்சர் லேப்டாப் முடிஞ்சு. ஸோ இதோட சர்வீஸும் முடிஞ்சு நான் அதை அவங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓகே, அவ்வளோதான். இந்த சியா கேட்டோட இந்த எஸ்எஸ்டியை பார்த்திங்கன்னா நம்ம லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. மேக்ஸிமமே அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஸோ எப்பயும் போல் நம்ம இது ஸ்டூடியோவில் முடிக்கிறோம். ஸோ வாங்க ஸ்டூடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் மாட்டிருக்கிறதுன்றது எப்படி மாட்டணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பான்சர்ஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டியாக கொடுக்க பார்த்தேன். ஸோ சில நேரத்தில் அங்கே அடி வாங்குச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கிறாம விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த எஸ்எஸ்டியை எப்படி நம்ம லேப்டாப்பில் போகிறது அப்படின்றத பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா அவ்வளோ உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக வந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியாவில் லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ போடுற வீடியோ கூட உங்களுக்கு முதல்ல என்னோட ஃபேஸ்புக்லேயோ அண்ட் வாட்ஸ்அப், ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருவேன், ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவேன். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கிறது தெரியும். ஓகே, பாய்.